பிரைஸ் லார்ட். தேவனுடைய வார்த்தை குறித்து பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோம். ஹாப்பி கிறிஸ்மஸ். உங்களை என்னை ரட்சிப்பதற்காக அருமை ரட்சகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, தேவனுடைய குமாரன், தேவனுடைய மைந்தன், இதோ குழந்தை இயேசுவாக, அருமையான பாலகனாக நமக்காகவே அவர் பிறந்தார். ஹல்லேலூயா. அவருடைய ஜனனத்தின் விவரத்தை பார்ப்போமா? லூக்கா எழுதின 1வது அதிகாரம் 26வது வசனம். 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில், எங்க ஊர்ல? நாசரேத்துங்கிற ஊர்ல, ஹல்லேலூயா, தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை. அந்த கன்னிகையின் இடத்துல தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். ஹல்லேலூயா. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஹல்லேலூயா. எஸ், நீங்களும் ஒவ்வொருவரும் கிருபை பெற்றவர்கள். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அருமையான இந்த ஜனனத்தின் விவரத்தை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அல்லவா? நீங்களும் கிருபை பெற்றவர்கள். ஹல்லேலூயா. ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. அந்த மகள் மரியாள் அவன் என்ன பண்ணாங்க, இவங்க இப்படி ஒரு வாழ்த்துதலை கொண்டு வராங்களே, இது எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாங்க. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். ஹல்லேலூயா. அவங்க சொல்றாங்க, காபிரியேல் தூதன், நீ தேவனிடத்துல கிருபை பெற்றாய் மகளே, பயப்படாத, கலங்காத அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அதே பாருங்க 31வது வசனத்துல, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்றும் பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அவர் எப்படிப்பட்டவரா இருப்பார்? அரசாளுவார். ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஹல்லேலூயா. ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். ஹல்லேலூயா. ஹாப்பி கிறிஸ்மஸ். எஸ், உங்களுக்காக, எனக்காக, இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் மீட்டெடுப்பதற்காக இதோ ஆண்டவர்னா எப்படி இருப்பாரு, நம்ம ஒரு கற்பனையில நம்ம சிந்திச்சு வைக்கக்கூடிய அளவுக்கு அல்ல, அதற்கு மேற்பட்ட மிகவும் அன்பு நிறைந்தவர். இதோ நம்மளுடைய பிள்ளைகள் எவ்வளவு பாவம் செஞ்சாலும் அக்கிரமம் செஞ்சாலும் அவங்க அழிஞ்சு போகட்டும் நம்ம விட்டு விடுகிறவங்க அல்ல. நம்மளுடைய ஜீவனை கொடுத்தனால அவங்களை காப்பாற்றணும்னு தான் நம்ம இருப்போம். அதே போலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை படைத்து விட்டு அவர் தூரத்துல தள்ளி நின்னல, நம்ம செய்யறது நிறைய காரியங்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதல்கள் செய்த போதிலும் நம்மளை மீட்டெடுப்பதற்காக, ரட்சிப்பதற்காக, நித்தியமா அவரோட கூட வாழ செய்வதற்காகவே அவர் என்ன பண்ணாரு, சர்டன் ஸ்டேஜ்ல அவரே இறங்கி பாலனாக பிறந்து அவரை வெளிப்படுத்துவதற்காக தேவகுமாரன், தேவ மைந்தன் நமக்காக தேவனாலே கொடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. எதுக்குனாலதான் நம்ம தேவனுடைய வார்த்தை குறித்து பிரயாணித்து கொண்டு இருக்கிறோம். நம்ம அவரை எதுக்காக நம்ம பார்க்கணும், ஏன் அவரை தெரிந்து கொள்ளணும்னு சொல்லிதான் நம்ம அந்த தேவனுடைய வார்த்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டு இருந்தோம். இதோ சகல சிருஷ்டிகளையும் படைத்தது வரைக்கும் தான் நம்ம பார்த்தோம். அதற்கு மேற்கொண்டு இனி நம்ம வருகிற நாட்களில தொடர்ந்து பார்த்து கொண்டே வருவோம். பாருங்க, அவர் படைத்தவர் நம்மளை விட்டு தூரமாக நின்று விடாம நம்மோட வாழ்ந்து அவரை குறித்து வெளிப்படுத்தி, நான் மிகவும் அன்பு நிறைந்தவர், மிகவும் நீதியுள்ள நியாயாதிபதி மாத்திரமல்ல, ஒரு அருமையான தகப்பன். இது பூமியில நீ வேற யாரையும் பிதா என்று அழைக்காதே, என்னை மாத்திரமே நீ பிதா என்று அழைக்கணும்னு சொன்ன அருமை தேவன் தாமே. ஹல்லேலூயா. அவர் தம்முடைய குமாரனை உங்களுக்காக தான், எனக்காக தான், இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா
எல்லாருக்காக தான் இதோ பூமியில வந்து பிறக்க செய்தார். இந்த அருமையான சுக செய்தி தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஹாப்பி கிறிஸ்மஸ். உங்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குழந்தை இயேசுவாக பிறந்தார் தாவீதின் ஊரிலே உங்களை ரட்சிப்பதற்காக. ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹாப்பி கிறிஸ்மஸ்.